हरे कृष्णा केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविंदाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः अर्जिताय नमः पद्मनाभाय नमः दामोदराय हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा நாலாம் தேதியிலேருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். நாலாம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதால அக்னி உற்சவம் அப்படின்னு சித்திரை பெருவிழான்னு எல்லா மாரியம்மன் கோவில்லையும் விசேஷமாக கொண்டாடுவாள். இப்படி இருக்கும்பொழுது நம்ம கங்கையம்மன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சுவாமி புறப்பாடு இருக்குது அக்னி திருவிழாவை. அதை முன்னிட்டு இன்றைக்கி சுவாமிக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நேயமாக காப்பு கட்டுறாளா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் இங்கே கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் எந்த விதமான அசம்பாவிதமும் ஊரில் நடக்காதபடிக்கு நல்லபடியாக கங்கையம்மனுடைய திருவிழா நிறைவேறணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணியிருக்கோம். உற்சவமூர்த்திக்கு புரோக்ஷணம் பண்ணி வஸ்திரங்கள் மாற்றிருக்கு. புண்ணியாவாஜன புரோக்ஷணம் பண்ணி நாளைக்கு அநேகமாக சுவாமிக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அபிஷேகம் இருக்கும். நாராயணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எல்லா விதமான நோய்களும் நீங்கி எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும். சரீரத்தில் பலம் இருந்தால் தான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். அப்படிங்கிறதால அடியேன் உட்பட கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறதால கிருஷ்ணர் திருவடியில் பிரார்த்தனை பண்ணுறோம். நல்ல தெம்பை கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நாராயண 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 நாராயண. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலே பிரசீத பிரசீத. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமः. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலே பிரசீத பிரசீத. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமः. நேற்றைய தினம் அக்ஷய திதியை முன்னிட்டு சுவாமிக்கு அசாத்தியமான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது. அதுக்கப்புறம் இந்த சித்திரை திருவிழா வருது கங்கையம்மனுக்கு. அதுலேயும் பகவானை சிறப்பாக சேவிக்கணும்னு ஒரு சங்கல்பம் வந்திருக்கு. நாராயணா நாராயணா நாராயணா. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கங்காதேவியானவள் மகாவிஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேருடைய சம்பந்தம் உடையவள். கங்கைக்கு ஏன் அவ்வளோ ஒஸ்தி, ஏன் அவ்வளோ உயர்வுன்னு கேட்டால் 3 மூர்த்திகளின் சம்பந்தம் உடையவள். எப்படின்னு கேட்டால் வாமனாதாரத்தில் பகவானுடைய திருவடி மேல் நோக்கி திருவடி போகும்பொழுது அங்கே சத்தியலோகத்தில் பிரம்மா தன்னுடைய கமண்டலத்திலேருந்து ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாதத்தை நாராயணனுடைய பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணி பாத பூஜை பண்ணுறார். அந்த ஜலம் பிரவாகமாக கீழே வருது. உடனே நாராயணர் பரமசிவனாரை பார்த்து, இந்த பிரவாகம் பூமியில் போனால் பூமியில் ஜனங்கள்லாம் தாங்காது, உன்னுடைய ஜடாமுடியில் தாங்கிட்டு சிறிதளவே கொடு அப்படின்னு சொல்லவே உடனே பரமசிவனார் தன்னுடைய தலையில் அந்த கங்கையை ஏந்திக்கிறார். ஒரு ஜடாமுடி அளவே இப்போ கங்கை வெளியில் வந்துட்டுருக்கு. பாக்கி எல்லாம் சிவனுடைய ஜடாமுடியில் இருக்குது. அதுதான் சுந்தரர் அழகாக பாடுவார், நீர் ஏற ஏற நிமிர் புன்சுடை அப்படிம்பர். அதாவது சிவன் நடக்கும் பொழுதெல்லாம் இந்த கங்கை தழும்புறது தான் ஜலத்தில். அது அவ்வளோ அழகாக சொல்லுவார். அப்படியாப்பட்ட கங்கை அம்மனுக்கு நம்ம மூலசம்பட்ட குளத்தங்கரையில் பிரம்மாண்டமான திருவிழா இருக்குது. எல்லாரும் அம்பாளை சேவித்து எல்லா விதமான சௌக்கியங்களும் பெறணும் அப்படின்னு கிருஷ்ணனுடைய திருவடியில் வேண்டிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா.